வணக்கம். இந்த பதிவில் விருச்சிகம் ராசி நண்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். கடந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்துட்டு இருந்தார். 7ஆம் இடமும் ஒரு சிறப்பான அமைப்பில் இந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் இடத்திற்கும் வராரு. 8ஆம் இடமும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. இங்கே 7ஆம் இடத்தில் இருந்தவர் ராசியை பார்த்தாரு. இப்போ 8ஆம் இடத்திற்கு போகிறது உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. அதே போல் 11ஆம் இடம், உங்களுடைய 3ஆம் இடம், இந்த 3 இடங்களையும் அவர் பார்வை செய்கிறார். இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது ஜூலை மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் எதுக்கு எடுத்தாலும் சண்டைகள், பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்தது. மனக்குழப்பங்கன்னா முரடான ஒரு விஷயத்தை செஞ்சுறது, அதுக்கப்புறம் யோசிக்கிறது, இது மாதிரியான அமைப்புகள் இருந்தது. தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மூக்கு நுழைச்சி அதற்கு தேவையில்லாத கஷ்டப்படுறது, இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது. இப்போ 8ஆம் இடத்திற்கு அவர் பயிற்சி அடைகிறார். 8ஆம் இடமும் சிறப்பான ஒரு அமைப்பு இல்லைனாலும் உங்களுடைய ராசிநாதனை, உங்கள் ராசியை சந்திரனை இப்போது குரு பார்வை செய்கிறார். சூரியனுடன் இணைந்து பார்வை செய்கிறாரு. உடன் இங்கே புதனும் இணைகிறாரு. இப்போ 8ஆம் பாவாதிபதியும் அங்கே இணைகிறாரு. அந்த வகையில் கடந்த அமைப்புகள்லாம் இப்போ சரி செய்யப்படும். அந்த வகையில் உங்களோட உடலும் மனதும் ஒரு தெளிவான அமைப்பில் இருக்கும். உடலும் மனதும் ஒரு தெளிவான ஒரு அமைப்பில் மற்ற பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக அணுகலாம். அந்த வகையில் இப்போ உங்கள் குடும்பஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறாரு. இப்போ குடும்பஸ்தானத்தை இந்த செவ்வாய் பார்க்கும்போது குடும்பம் சார்ந்த விஷயங்களில், வருமானம் சார்ந்த விஷயங்களை அவசரப்படாமல் இருப்பது நன்மையோடு. அதே போல் வார்த்தைகள் ரீதியில் கவனமாக அளந்து பேசுவது நல்லது. அடுத்ததாக முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. இங்கே தான் ஒரு விஷயம். உங்கள் 3ஆம் இடத்தை ஒரு செவ்வாய் பார்க்குறாருன்னா இப்போது ஒரு இளையவர்கள் மூலியமாகவும் புதிய விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சட்டுன்ட்டு ஒரு விஷயத்தை செய்வதற்கு பதிலாக ஆலோசித்து நிதானமாக செய்வது சாதுரியமான விஷயமாக இப்போ இருக்கும். அதே போல் இங்கே உங்களுடைய 4ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை மூத்த ஒரு வகையில் மன தேவைகளில் உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிங்க, அந்த விஷயம் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னா அதை உடனடியாக இப்போ அடையணும்னு நினைக்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இல்லை. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. இவ்வளோ லாபம் சார்ந்த விஷயங்கள்லாம் பண தேவைக்காக நம்ம லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு அவசரப்படாமல் இருப்பது நன்மை. உங்களுடைய மூத்த சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு இங்கே 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் 3 கிரகங்கள் அமையப்பெறுகிறது. முதல் பாதி புதன், சூரியன், குரு, இவர் 3மே இங்கே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அமர்வது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 10ஆம் பாவாதி 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் சிறப்பான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் கூட குரு நல்ல வலிமை பெறுகிறார். அந்த வகையில் வருமானம் பூர்த்தி அடையும். வருமானத்தில் நீங்கள் அவசரப்படாமல் இருந்தால் ஒரு எதிர்பார்ப்புகள் இங்கே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. வேலைகளில் தொழில் செய்பவர்களுக்கு இப்போ ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தனவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். எடுத்த காரியங்கள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில். ஏன்னா இங்கே சனியை குரு பார்க்குறார். நீங்கள் அதன் போக்கில் இந்த மாதம் விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் எதுவுமே ஒரு புதிய விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் ஒரு ஆர்வப்பட்டு செஞ்சீங்கன்னா அதனுடைய பலன் குறைவாக இருக்கும். அதற்போக்கில் நம்ம விட்டு பிடிச்சோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். ஒரு 10 ரூபா கிடைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் முயற்சி பண்ணால் கிடைக்குதுன்னா, அதே நீங்கள் அதன் போக்குக்கு விட்டுனீங்கன்னா ஒரு 5 ரூபா கிடைக்கும். அந்த வகையில் அதன் போக்குக்கு விட்டிங்கன்னா ஒரு சாதகமான ஒரு நிலை கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். கடந்த நிகழ்வுகளை இப்போது சிந்திக்காமல் இப்போ புதிய நிகழ்வுகளை நடந்துருச்சு, இப்போ நடக்க போகிறதாவது சாதகமாக இருக்கட்டும்.
அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், குடும்ப விஷயமாக இருக்கட்டும், இல்லை உங்கள் பசங்கள் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், இந்த அமைப்புகள் எல்லாமே நடந்த விஷயங்கள் நடந்ததாகவே இருக்கட்டும், இனி நடக்க போகிறது புதிய ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கட்டும்ன்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கனாவே இந்த ஆகஸ்ட் மாதம் சிறந்த மாதமாக கண்டிப்பாக விருச்சிக ராசி நண்பர்கள் அனைவருக்குமே அமையும். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.